கள்ளச்சாராயத்துக்கு எதிராக செயல்பட்டதால் விசாரணை கைதி ஆகாஷ் கொல்லப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட போலீசாரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவருடைய உயிரிழப்புக்கு காவல்துறையினரின் மூர்க்கமான தாக்குதலும் மருத்துவத்துறையினரின் அலட்சியமான போக்கும் காரணங்கள் என்று தெரிய வருகிறது. அடிப்படை காரணம் கிராமப்புறங்கள் வரையில் இப்போது பரவி இருக்கிற போதைப்பொருள் கலாச்சாரம். அதாவது போதை பொருள் விற்பனை, கள்ளச்சாராயத்தை விற்கக்கூடிய ஒரு தனிநபரை இவர் கண்டித்திருக்கிறார், எதிர்த்திருக்கிறார் என்று தெரிய வருகிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு அரசு உரிய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும். அதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய வேண்டும். குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் குமரவேல் பாண்டியன், வெங்கடேச பெருமாள், திலீபன், குகன் போன்றவர்கள் அந்த டீமிலே இருந்திருக்கிறார்கள். மிக மோசமான வார்த்தைகளால் ஆகாஷ் தாயையும் தந்தையையும் விமர்சித்திருக்கிறார்கள், ஏசியிருக்கிறார்கள். அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகும் வகையிலே நடத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் அவர்களை இடைநீக்கம் செய்தது மட்டுமில்லாமல் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்த வேண்டும். அப்போதுதான் சாட்சியை கலைக்காமல், தடயங்களை கலைக்காமல் பாதுகாக்க முடியும். உடனடியாக கைது நடவடிக்கை அவசியமானது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூற வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவி காட்டுப்பகுதியில் கொலை செய்யப்பட்டார். கொலையாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உள்ளன. இதற்கிடையே மாணவியின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தாவிக தேர்தல் மேலாண்மை செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆறுதல் கூறினார். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியில் சிலர் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டம் நடத்திய போது ஆதவ் அர்ஜுனா எங்கே சென்றார் என கேள்வி எழுப்பிய பொதுமக்கள் மாணவியின் மரணத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் வலியுறுத்தினர்.